அரணம பார்வதீபதே. இந்த சத்தம் பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் நடராஜர் அங்கேருந்து இங்கே வந்துடணும். ஐயா பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக பேசினார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நீயும் சொன்னது இரவல் தானடி திருநீல கண்டரின் மனைவி சொன்னது. இந்த பாட்டு நான் சின்ன பிள்ளையா இருக்க அடிக்கடி பாடிட்டே இருப்பேன். இந்த பாட்டு எங்கேயே இடிக்குதோ அப்படிங்கும்போது தான் ரொம்ப வயசானது அப்புறம் தான் தெரிஞ்சு 63 நாயன்மார்களில் திருநீல கண்டருடைய வரலாற்றில் வருது. அதை கண்ணதாசன் ரொம்ப படித்ததுனால தான் அதை எழுத முடிந்தது. அது மட்டும் இல்லை, கண்ணதாசனுடைய பாட்டில் திருவாசகம் ஒரு இடத்துல வரும். இந்த வந்துடுறேன் ஒரு நிமிஷம். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ். திருவிளக்கு ஏற்றணுன்னு இந்த பாட்டை பாடுறேன். இல்லை இல்லை வேலை. அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி. ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணுப்பா, அந்த பக்கம் சுவிட்ச். சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வாதசாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. சொற்றுணை வேதியன் ஜோதியானவன் பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தோல கற்றுணை பூட்டிவோர் கடலினில் பாற்றினோ நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஏ ஏ குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடனே எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தே. ஏ இப்போது அலமேலு அம்மாள் அவர்கள் தீபமங்கல ஜோதி ஏற்றுவார்கள். ஹரிஹிவோம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணாதிபதி பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோம். புஷ்பத்தை அப்படியே யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி ஏவம் வேத யோபாம் ஆயதனம் வேத ஆயதனவான் பவதி. மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை மேலூர் சுவாமிகள் சொல்வார். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி. இந்துக்களுடைய நம்முடைய பாரத தேசத்தினுடைய அடையாளம் விளக்கேற்றி ஒரு வைபவத்தை தொடங்குவோம் என்பது சாஸ்திரம். சாஸ்திரத்தினுடைய சம்பிரதாயமாக நம்மளுடைய சங்கர மடம் இதன் மூலமாக வேத பாரம்பரியத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கி நடராஜர் முன்னாடி நம்ம ஆளுகள்லாம் வச்சு தீட்சிதர் ரொம்ப பெருமையாக சொன்னான். கண்டபத்து படித்தான், பஞ்சாட்சரம் படிக்கிட்டு இருந்து 51 தேசத்தில் முற்றோதலை பண்ணோம். எங்களுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏனா தானேன்னு எதையும் செய்யக்கூடாது. ஒரு நல்லா ப்ராப்பராக நல்லபடியாக அதை சாஸ்திர சம்பிரதாயத்தோடு செய்யணும். அதே மாதிரி அப்துல் கலாம் அவர்கள் விளக்கேற்றும் போது ஒரு பெண் எந்திரிச்சு, நீங்கள் பாரத தேசம் சொல்கிறீங்களே, இந்த தேசத்தினுடைய ஒற்றுமைனா என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த குத்துவிளக்கு என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்க. சைவ சமயத்தினுடைய இந்துக்களுடைய ஜனாதர தர்மத்தினுடைய அடையாளம். அதே போல் அக்னி சாட்சியாக அக்னி காரியம். அதே போல் அதை ஏற்றக்கூடிய ஒரு மெழுகுவத்தி பயன்படுத்தும் போது கிறிஸ்துவருடைய அடையாளம். அந்த கிறிஸ்துவருடைய அடையாளமாக மெழுகுவத்தி தாங்கி நிற்பது போல இந்த
வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற ஒரு நாடுன்னு சொன்னார். அதனால் உலகத் தலைவர்கள் உலகம்லாம் இருந்து பறைசாற்றக்கூடிய நல்ல ஒரு புகழான இந்த நேரத்தில் ஒரு பெண்ணாக இருந்து இந்த ஐசிஐசிஐ பேங்க்கில் நம்முடைய பிராமண சமுதாயத்தினுடைய ஜனாதன தர்மத்தில் வேத பாரம்பரியத்தில் வந்தவர்கள் இந்த தமிழ் சிவனடியார தீட்சை பெற்று இந்த எங்களுக்கு போன வருடமும் இந்த கட்டளையினுடைய பூஜைக்கு அன்னம்பாளிப்பு உபயமும் இந்த உபயத்தினுடைய அன்னம்பாளிப்பு உபயமும் உண்மையை சொல்லப்போனால் எங்களுக்கெல்லாம் ஒரு பைசா கூட யாருக்கிட்டையும் வாங்காமல் இந்த முற்றுவதல் நடத்தணும், அதே மாதிரி இந்த மாநாடு நடத்தணும் இப்படின்ற ஒரு லட்சியம் உறுதிமொழி. அதனால் கொடுக்குறத நம்ம வழிபாடை தடுக்க வேணாம், ஒருத்தர் யார்ட்டையும் கஷ்டப்படுத்தி வாங்க வேணாம்னு சொல்லி நம்ம சொல்ல போகும்போது அம்மா அவர்கள் முன்னின்று நாங்கள் அங்கே இருந்தாலும் செய்ய முடியாத காரியம் அதை அவங்க ஃபோன் மூலமாக ஏற்று ஒரு மேனேஜர்ன்றத ஒரு தராதரம் பார்க்காம, அதே போல் அந்த தீட்சிதருடைய குடும்பத்தில் வளர்ந்து பிறந்த நம்முடைய மதுரையைச் சேர்ந்தவர்கள் அவர்களும் இதை சிரமேற்று ஒரு 2 மாத காலமாக ஃபாலோ பண்ணி இதை செய்து அவங்களுடைய பென்ஷனில் இருந்து இன்று உபயமாக அதை நமக்கெல்லாம் செய்திருக்கார்கள். அதனால் யாருக்கிட்டையுமே நம்ம திருவாசக மாநாட்டு உண்மையை சொன்னால் கை நீட்டி காசே 10 பைசா வாங்க வேணாம்னு நினச்சி இதை இந்த நடத்தணுன்ற ஒரு மாணிக்க வாசகர் எங்களுடைய மண்ணில் பிறந்திருக்கார். 3 மாதத்துக்கு முன்னாடி நான் சொன்ன தேதி, அதாவது எங்கே இதுக்கு எங்களுடைய குருநாதருக்கு இடத்திற்கு போயிட்டு காப்பு வைபவம் செய்து அதுக்கப்புறம் இந்த நடராஜனுடைய கட்டளை பூஜை, இன்றைக்கி சந்திரமூலீஷ பூஜை, இந்த சந்திரமூலீஷ பூஜையில் 1,00,000 பேர் நிற்கும் போது நாங்கள் போய் உள்ளே போய் தரிசனம் பண்ணி இன்றைக்கி மாலை மரியாதைலாம் நடராஜர் முன்னாடி வாங்கிட்டு வந்திருக்கோம். எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சன்னியாசம் கொடுக்கும்போது எனக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் வருஷம் இதை செய்யக்கூடிய ஒரே காரணத்துக்காக இதை கையில் எடுத்து செய்யணும். நடராஜர் குலதெய்வமும் திருவாரூர் தியாகராஜா இஷ்ட தெய்வம் சொன்னதுக்காக இவங்களெல்லாம் அழைச்சிட்டு ஏதோ இன்னைக்கு பண்ணி அதுக்கு அம்மா ஒரு கைங்கரியம், ஏதோ அவங்களுடைய இந்த தொடங்கி வைப்பதனுடைய ஒரு பலாபலம் நல்லபடியாக எல்லாம் சிறப்பாக முடியணும். எல்லோரும் இந்த மக நட்சத்திரத்தில் இன்றைக்கி பெருமான் நியமிக்கப்பட்டது. அப்படியே போய் நடராஜர்கிட்ட தியானம் பண்ணி என்னுடைய சுமைகளை பூரா ரொம்ப வேதனைப்பட்டு அங்கேருந்து நேற்றெல்லாம் கிளம்பி வந்தோம். இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த இடத்துல இருந்து அவ்வளவு சுமைகளையும் இறக்கி வச்சு ஆனந்தமாக நடராஜர் உள்ள கோவிலில் ஆனந்த நர்த்தனத்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி 100 பேர் பக்கத்தில் 90 என்னால் அபிஷேக விபூதி சந்திரமொழிஷை கொடுத்து மீளமில்ல. இப்படிப்பட்ட ஒரு கைங்கரியத்தையெல்லாம் கொடுத்து மனசில் ஒரு ரொம்ப சுமையான ஒரு பாரம், ஐயா காப்பு கட்டியிருக்கமே, இப்படி ஒரு வைபவம்லாம் இருக்குது. எது நடந்தாலும் அம்மா கூட நேற்றுலாம் வருத்தப்பட்டாங்க, எது நடந்தாலும் இறைவனுடைய பொருட்டு. அதனால் ஒன்றும் நீங்கள் நினைக்க வேணாம், நிச்சயமாக நல்லபடியாக சிறப்பாக நடக்கும். அதனால் அதை விளக்கேற்றி நீங்கள் ஆரம்பித்து நல்லபடியாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக நிகழும்னு சொன்னோம். விளக்கேற்றிருக்காங்க. நம்ம ஆச்சாரியா சங்கர மடம் சார்பாக இங்கே அறக்கட்டளையினுடைய புரவலர் அவர் மரியாதை செய்து அவங்களுக்கு செய்து தருவாங்க. ருணத்ரேகர சூஷ்ம சகல சுகாதி பூமான் அபஸ்மாரேகர ஸ்மர்த்தா சுருதிகாத சம்ருதுர்மணி ஊர்ஜவா ஊர்ஜிகோதர ஊர்ஜித சாசன ருசி தேவகன ஸ்துதையோ ருணத்திரய விமோச்சன வியாழரூபே குகவாசி கிரகவாலி தரங்கவித் திரிதகச காலத்தின் கர்ம சர்வபந்த விமோச்சனாய மங்கலம். வேறு யாரும் விளக்கேற்றணுமா? ஏற்ற சொல்லுங்கள். சரி சரி. பார்வதிபதே சொல்லும் கலையாகுமா, கன்னித்தமிழ் கண்டதொரு திருவாசகம், கல்லை கனியாக்கும் உந்தன் ஒரு வாசகம் அப்படின்னு இந்த பாட்டை அடிக்கடி எங்கள் அப்பா நல்லா பாடுவார். எல்லா பாட்டுமே நல்லா பாடுவார். உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லாம் ஞானமாக இருக்கணும்னா ஒரு ஐடியா சொல்லித்தரேன். இரவு தூங்கும்போது பாட்டு பாடிட்டு தூங்குங்க. எங்கள் அப்பா இரவு தூங்கும்போது எங்கள் வீட்டில் ஒரே நேரத்தில் 15 குழந்தைகள் இருந்தோம். இரவு என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் தூங்கும்போது பாட்டு பாடி தான் தூங்க வைப்பார். குழந்தைகளுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு நல்ல கதையை சொல்லி தூங்க வைக்கணும். அப்போ தான் ஞானம் உண்டாகும். எங்கள் பாப்பாலாம் பாடுறான்னா இரவு இப்போ கூட டெய்லி பாட்டு பாடி தான் தூங்க வைப்போம். ஏதாவது ஒரு பாட்டு பாடுப்பான் அப்படிமா.
அது எங்கள் பெரிய பாப்பா ரொம்ப மோசம். நான் ஏதாவது வெளியூருக்கு பைக்கில் போயிட்டுருப்பேன். அவன் என்ன பண்ணுவான், நீ பைக்கில் தானே போகிற, பாடிக்கிட்டே போம்பா. நான் என்ன பண்ணுறது, ஃபோனை பைக்கில் வச்சுட்டு பாடிக்கிட்டே போய் தான் அவளை வந்து தூங்க வைப்பேன். நல்லதும்மா, நல்லது. பாடிக்கிட்டே போய் தான் என்ன பண்ணுறது, தூங்க வைக்கிறது. அதுமாரி இந்த பாட்டு அடிக்கடி கேட்கும்போது நான் நினச்சேன், கன்னித்தமிழ் கண்டதொரு திருவாசகம், கல்லை கனியாக்குந்தன் ஒரு வாசகம். கல்லை கனியாக்குதா, அது என்னடா திருவாசகம் அப்படின்னு ஒரு நாள் எங்கள் அப்பாட்ட கேட்டேன். இது என்னது கல்லை கனியாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவர் என்ன பண்ணார், என்னை வந்து ராமகிருஷ்ண தபோவனத்துக்கு அழைச்சிட்டு போனார். அந்த ராமகிருஷ்ண தபோவனத்தில் திருவாசகத்திற்கு எத்தனையோ பேர் வந்து உரை எழுதியிருக்கலாம். அந்த உரையிலேயே சிறந்ததாக உரை எழுதியது யாருன்னா, ராமகிருஷ்ண தபோவனத்தில் உள்ள சுவாமி நித்யானந்த சுவாமிகள் எழுதிய உரை தான் சிறந்தது. ஆமாங்க, அதுமாரி பகவத்கீதைக்கும் ஒரு உரை எழுதியிருக்கிறார். இப்போ சமீபத்தில் ஐயாவை பார்க்க போகும்போது அந்த புக்கு ஐயா எனக்கு வந்து பரிசாக வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா அதற்கு இணையாக வேறு யாருமே உரை எழுத முடியாது. ஏன்னா அவர் தவம் இருந்து எழுதியது. அவர் வந்து விவேகானந்தருடைய நேரடி சீடர். அவர் அந்த திருவாசக உரை எழுதி முடிக்கிற வரைக்குமே அவர் தவத்தில் இருந்தார். யாரையுமே பார்க்காமல் தவத்தில் இருந்து அந்த திருவாசக உரை எழுதினார். 280 ரூபா அந்த புத்தகம், ராமகிருஷ்ண தபோவனத்திலேருந்து வருது. அவ்வளவு பத உரையோடு அந்த திருவாசகத்திற்கு உரை அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கும். உங்களுக்கு திருவாசகத்தை வந்து இப்போ மேலோட்டமாக நாம் படிக்கிறோன்னா அது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் திருவாசகத்தை படிக்கும்போது என்ன பண்ணணும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். எப்படிங்க, அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெளிவாக இருக்கும். நான் ஒரு பதிகத்தை மனப்பாடம் பண்ணுறேன்னா அந்த பதிகத்தினுடைய பொருள்லாம் படித்து பார்த்துட்டு 4 வரியாக தான் மனப்பாடம் பண்ணுவேன். அப்போ தான் இந்த பாட்டு தான் என்ன பண்ணுச்சு, என்னை திருவாசகத்துக்கு உள்ளுக்குள்ளே கொண்டு போனது. சகுந்தலம்னா யாருன்னு தெரியுங்களா? சகுந்தலத்தை பற்றி கேள்விப்பட்டீங்களா? சகுந்தலை மகாகவி காளிதாசர் எழுதியது சாகுந்தலம் என்ற ஒரு புத்தகம். இதையெல்லாம் கண்ணதாசன் படித்ததுனால தான் அவ்வளோது கவிகளை வந்து கண்ணதாசன் எழுதினார். இல்லைன்னா கண்ணதாசன் எழுதிய நிறைய பாடல்கள் எல்லாமே ஐயா சொன்னது போல் திருவாசகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே, திங்களுமாட சூளமுமாட விரிசடை மீதொரு கங்கையுமாட. இன்றைக்கி இந்த திருவாசக மாநாட்டை இங்கு நடத்துகின்றேன் என்றால் அது என் மார்பிலே இருக்கக்கூடிய இந்த நடராஜர் தான் காரணம். நீங்கள் ஏதாவது ஒரு இறைவனை பற்றுக பற்றற்றான் தாளினை பற்றுக. நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், நான் திருக்குறளில் இருந்து தான் திருவாசகத்துக்கு வந்தேன். முதல்ல என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எதை செய்கிறீங்களோ இல்லையோ, சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, சாப்பிட்றீங்களோ இல்லையோ, தூங்குறீங்களோ இல்லையோ, திருக்குறள் 1330 மனப்பாடம் பண்ணுங்க டெய்லி. அது ரொம்ப ஈஸி. அம்மா அங்கே பேசிட்டு இருக்காங்கம்மா. திருக்குறள் 1330 மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படி ஈஸின்னா, இப்போ தான் செல்ஃபோன் வந்துடுச்சு. அது முன்னாடியே என்ன பண்ணுறீங்க, ஃபோட்டோ பிடிச்சி திருக்குறளை வச்சுங்க. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. 100வது திருக்குறள் சொல்லு யாழ்னி. வேண்டாம், இன்னும் இனிய உளவாக. இது பாருங்கள், எவ்வளோதோ வார்த்தை இருக்கின்ற பொழுது இனிமையான வார்த்தையை சொல்லுங்கிறார் திருவள்ளுவர். அது எத்தனாவது குறளாக வச்சுருக்கிறாரு, 100வது திருக்குறளாக வச்சுருக்கிறாரு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப. எப்பொழுதும் இனிமையாக பேசிட்டு போ. நான் யாராவது பார்த்தா சொல்லுவேன், ஒரு பையனை பார்த்தா சொல்லுவேன், நீ சூப்பர் ஸ்டார் மாரி இருக்கேன்னு. காலில் ஒரு பையனை பார்த்தேன், நீ ஆரம்ப கால ரஜினி மாரி இருக்கேன்னு. அவங்க அம்மா சிரித்தாங்க, என் பையனை பார்த்து ரஜினின்னு. நான் சொன்னேன், சொல்கிறது தான் சொல்கிறேன், பெரிய வார்த்தையை சொல்லுவோம். ரஜினிங்கிறது சாதாரண வார்த்தை இல்லை. இப்போ கூட ஒரு அரசியலுக்கு வர்றாங்கன்னா எல்லா அரசியல்வாதியும் பயப்படுவான். சொல்லும் போதே என்ன பண்ணணும், சொல்லுக உயர்வானதை, எண்ணுவதெல்லாம் உயர்வாக இருக்கட்டும். எல்லோரும் திருவாசக முற்றூதல் தான் சொன்னாங்க. நான் தான் பார்த்தேன், இது முற்றூதல் வேண்டாம், திருவாசக மாநாடுன்னு ஒரு வார்த்தையை போட்டேன். இந்த மாநாடு என்ற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாநாடை என்னையும் கொஞ்சம் படுத்தி தான் வைக்குது. நீங்கள் எந்த வார்த்தையை சொல்கின்றீர்களோ அந்த வார்த்தையினுடைய வேல்வியூ, அந்த வார்த்தையினுடைய சக்தி வந்து உங்களை வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் படுத்தி வைக்கும். நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாதாரண விஷயமா? எத்தனை வருஷம் காத்திருந்து முதலமைச்சர் ஆகிறாங்க. ஒரு ஜனாதிபதினா சாதாரண விஷயமா? ஒரு பிரதமர்னா சாதாரண விஷயமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய மோடிஜி, நான் தினமும் காலையில் எழுந்தோன்னு பார்க்குறத ஒரு முகத்தை தான் பார்க்குறேன். அவரோட நான் மனசால் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாராவது ரொம்ப வேண்டாதவங்க இருந்தால், கோவக்காரங்க இருந்தால், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவன் என்கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு மனசால் பேசுங்க. அது அஷ்டமா சித்துன்னு 8 சித்து இருக்குது.
அந்த 8 சித்தில் முதல் சித்து என்னென்னா, நாளைக்கு இன்னதான் நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து அம்மா இருக்காங்க, அலமேல் அம்மா இப்படி தான் இருப்பாங்கன்னு நான் நேற்று ஒரு ஐடியா பண்ணேன். அவங்க குரலை கேட்கும்போது ரொம்ப இனிமையாக இருந்தது. இவ்வளோ இனிமையாக பேசுகிறாங்களே, அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் முடிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காரைக்கால் அம்மையார் மாரி இருப்பாங்கன்னு நினச்சேன். காரைக்கால் அம்மையாரே வந்திருக்காங்க. எல்லாம் கைத்தட்டுங்க. ஒருத்தரை நீங்கள் வந்து ஒரு உருவத்தை பார்த்து அவன் அயோக்கியன்னு முடிவு பண்ணிங்கன்னா, அவன் நல்லவனாக இருந்தால் கூட அயோக்கியன் ஆகிடுவான். ஒரு அயோக்கியனை பார்த்து இவனை மாரி ஒரு நல்லவன் இல்லையா, என்னை நல்லவன்னு சொல்லிட்டாங்க, என்ன தம்பி ராமநாதன், என்னை நல்லவன்னு சொல்லிட்டாங்கன்னு நினச்சா அவன் நல்லவனாகிடுவான். எல்லாவற்றிற்கும் காரணம் வந்து மனம், எண்ணம் தான். மனமும் எண்ணம். அதனால் இந்த திருவாசகம் வந்து இந்த மாநாடு அப்படின்று ஒரு வார்த்தையை சொன்னதினாலே இந்த மாநாட்டு உள்ளுக்குள்ளே என்னை இழுத்து வந்து 10வது மாநாடாக நடத்துகிறோம். என்னுடைய முதல் திருவாசக மாநாடு திருச்சியில் நடந்தது. அப்போ எல்லாம் சொன்னாங்க திருவாரூரில் நடத்துங்கன்னு. ஏன்னா நான் பிறந்த ஊர் திருவாரூர். நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, என்னை பற்றி நிறைய சொல்கிறதுல வந்து நான் பிறந்தது திருவாரூர்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா திருவாரூர்னு சொல்கிறேன்? திருவாரூரில் பிறக்க முக்தி. அது மட்டும் இல்லை, இந்த சிதம்பரத்தை விட முன்பு தோன்றியது திருவாரூர். திருவாரூர் எப்போ தோன்றியது என்று எனக்கே தெரியாது என்று அப்பர் சுவாமிகளே சொல்கிறார். 12 திருமுறைகளும் ஓதப்பட்டது திருவாரூரில் தான். வேறு எல்லாம் எந்த கோயிலுக்கும் அந்த கிடையாது. ஒரு சில திருமுறை இருக்கும், ஒரு சில சிதம்பரத்துக்கு இருக்குது. அப்படி திருவாரூரிலே பிறக்க முக்தி. அங்கே தான் என்னை வந்து முதல் திருவாசக மாநாடு நடத்துறதுக்கு எல்லோரும் சொன்னாங்க. நான் இல்லை திருச்சியில் தான் நடத்தணும். ஏன்னா அது சோழ சாம்ராஜ்யம், உறையூர். சோழ சாம்ராஜ்யத்தை, நமது சாம்ராஜ்யத்தை கொஞ்சமாக இந்த திருவாசக சாம்ராஜ்யத்தை அங்கே தொடங்குவோம்னா திருவாசக மாநாடு திருச்சியில் நடத்தினேன். அங்கே அதுக்கு சாட்சியாக ஐயா வந்திருக்கிறாரு. என்னுடைய எல்லா விழாவுக்கும் அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். சமயத்தில் அழுதுருவேன், அந்தளவு கடமைப்பட்டிருக்கேன். ராஜலிங்க ஐயா அவருக்கு வந்திருந்தார். பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் சொன்னார், ஒரே வார்த்தை சொன்னார், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க சாமின்ட்டார். ஏன்னா 2 நாள் திருவாசக மாநாடு, 6 வேளை உணவு அளிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2000 பேர் வந்திருந்தாங்க. அந்த வீடியோலாம் என்ன இருக்குது, யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருக்குது. என்னோடய நம்பரை வாங்கி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். 2 நாள் மண்டபம் எடுத்திருந்தோம். ஆனால் தங்கியிருந்தது 4 நாள். முதல் நாளே வந்துட்டோம். மாநாடு முடிஞ்சு யாருமே போகல. அடுத்த நாளே போகல. அடுத்த நாள் போகிறோம். நைட்டு எல்லாம் 100 பேர் தங்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாளும் அவங்களுக்கு எல்லாம் நம்பி அவர் அந்த நேரம் அவங்க சிஸ்டர்லாம் உடம்பு முடியல, ரொம்ப சிரமமான சூழல்லையும் வந்து பார்த்துட்டு போனார். நிறைய பேருக்கு தெரியும். அப்படி வந்து அதில் தான் முதல்ல நம்ம ராமநாதன் வந்தார். அவரை மறக்கவே முடியாது. முதல் திருவாசக மாநாட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கினார். அவருக்கு திருவாசகம் புக்கு கொடுத்தேன். அப்போ ஒரு சொற்பொழிவாளர்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அவர் சொற்பொழிவாளர் என்பதை உணர்ந்தேன். அந்த முதல் திருவாசக மாநாடை போல் 2 நாள் நிகழ்வு, முதல் நாள் நிகழ்வு எல்லாமே குழந்தைங்க தான். 120 குழந்தைங்க எல்லாம் வந்து தேவாரம் திருவாசகம் எங்கள் பாப்பா மாரி உள்ளதெல்லாம் வந்து பாடிச்சிங்க. அதில் 25 குழந்தைகளுக்கு 1.5 அடி உயரத்தில் ஐம்பொன்னாலான நடராஜர் கொடுத்தோம். கைத்தட்டு. இப்போ ஐயாவுக்கு அடுத்து வந்து அந்த சீல்டு தரப்போகிறோம். அதில் தான் நமக்கு கனகலட்சுமி அம்மாலாம் பழக்கம். கனகலட்சுமி அம்மா கூட தான் இன்றைக்கி அவங்க வரல, என்னென்னு தெரியல, அவங்க கூட தான் ஐயாவை பார்த்தேன். அதனால் சில நேரங்களில் வந்து கால சூழல், வெயில், பல்வேறு சூழலில் நம்ம பண்ண முடியாத ஒரு நெருக்கட்டியான நிலைமை வந்திருக்கின்றது. அந்த முதல் திருவாசக மாநாட்டை போல 2 நாள் மாநாடாக நடத்தவில்லை. இன்று ஐயா வந்தோடனே அவர் பேச ஆரம்பிச்சோன்னார், கொஞ்சம் பேர் தான் இருக்காங்களேன்னு. இவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் கிடையாது, ஒவ்வொருத்தரும் 1000 பேர் நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். ஆனால் புலவர் ஐயாட்ட நம்ம பேச முடியாது இல்லையா? எல்லாருமே 1000 பேர். இந்த ஊரில் 1000 பேர் இருக்கலாம். இன்னும் நம்ம சரியாக இந்த சிதம்பரத்திலே திருவாசக மாநாடு வெற்றிக்கனி சுவாமிகள் நடத்துகிறாருன்னு போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்தால் மண்டபம் தாங்காது. ஆனாலும் இது 10வது மாநாடு. இந்த 20வது மாநாடு இதே சிதம்பரத்திலே மிக பிரம்மாண்டமாக 4 வீதியும் கைலாய வாத்தியம் வாசிக்க உலா வந்து இங்கே 20வது மாநாடு சிறப்பாக நடக்கும். அப்படின்னு நேத்திய நடராஜர் என்கிட்ட சொல்லிட்டாரு, டே நீ கவலைப்படாதரா, 20வது மாநாடு இங்கேயே நடத்து, மேலூர் சாமியை கூட்டுவா, 4 வீதியும் வளவா, கைலாய வாத்தியம் வாசிக்க 4 வீதி வளம் வந்து 2 நாள் மாநாடாக நடத்து. எல்லாருக்கும் எல்லாம் அள்ளி போடு, சாப்பாடு, நிறைய சாப்பாடை வாரி வழங்குறதுல. வணக்கம், வாங்கய்யா. எப்பொழுதுமே இளமையாக இருக்கக்கூடிய இளவரசன் ஐயா வர்றாரு. பேர் உள்ளுக்குள்ளேயே இளவ அரசன்னு வச்சுருக்கிறாரு. மகிழ்ச்சி. இளவரசன் ஐயா பார்த்தா அவர் மகிழ்ச்சி. உட்காருங்க. அதனால் அடுத்து நம்ம 20வது திருவாசக மாநாட்டை இப்பொழுதே இருந்து மிக சிறப்பாக நடத்தணும். எல்லாருடைய திருவடியும் வணங்குகிறேன்.
எல்லோரும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, உங்கள் வீட்டு குழந்தையா நினச்சி. நான் வந்து எந்த விதத்துலையும் எனக்கு அறிவு கிடையாது. உண்மையிலே இந்த உலகத்தில் உள்ள முட்டாள்கள் எல்லாம் கூட்டி வச்சு அதுக்கு தலைவனா என்ன தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படிப்பட்ட அடியனுக்கு இன்று ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக இந்த நாளை நினைக்கின்றேன். இந்த 10வது 20வது திருவாசக மாநாட்டுக்கு போயிட்டோம். 20 மட்டும் இல்லை, 2000வது மாநாடும் நம்ம வந்து நடத்துவோம். எண்ணங்கள் நடத்தி வைக்கும், எண்ணுவதெல்லாம் உயர்வாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் நினைக்கிறது என்னென்னா, இன்ற மாநாட்டில் ஐயாவுக்கு வந்து திருவாசக செம்மல் என்ற ஒரு பட்டத்தை வழங்குகின்றோம். ஐயா வாங்க ஐயா, ஐயாவுடைய திருவடியை வணங்கிக் கொள்கின்றேன். இங்கே வாங்க ஐயா, ஐயா இங்கே வாங்க. அதாவது சொல்கிற மாரி நான் வந்து நிறைய எதுவும் படிக்கலை. சில நேரங்களில் நிறைய எதுவும் படிக்க வேண்டியில்லை. நிறைய படித்து நிறைய சொல்லணும்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. உண்மையை சொன்னால் போதும். உண்மையை செய்து நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? நீங்கள் ஒன்றுமே இந்த உலகத்தை செய்ய வேணாம், நீங்கள் உங்களால் முடிஞ்ச உண்மையை மட்டும் சொல்லுங்கள். உண்மையை செய்து நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். ஒரு சிலர்கிட்ட ஏன் மயங்குறோம்? மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இந்த பாட்டை பாடாத சொற்பொழிவே கிடையாதுங்க. நான் எல்லா சொற்பொழிவும் இந்த பாட்டை பாடுவேன். இந்த பாட்டு தான் வாலி என்ற ஒரு பெரிய கவிஞனே உருவாக்குனது. கைத்தட்டுங்க. இந்த பாட்டை கேட்கலன்னா வாலி வந்திருக்க மாட்டாராம். அவர் சினிமா பாட்டு எழுதே வேணான்னு திருச்சி கிளம்பினவர் இந்த பாட்டை கேட்டுட்டு தான் அப்புறம் இருந்து எழுதினாராம். அதில் என்ன சொல்கிறான்? வாழ்க்கை என்றால் 900 இருக்கும், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எந்த துன்பம் வந்தாலும் ஓடிடுமா நம்மளை விட்டு? ஓடாது. அதனால் நாம் என்ன பண்ணணும்? துன்பம் ஒரு புறம் இருக்கட்டும். பாப்பாவுக்கு காலேஜ் படிக்க போகிற அவளுக்கு ஃபீஸ் கட்டுறது ஒரு புறம் இருக்கட்டும். நடராஜர் தரிசனம் பண்ணுவோம் வாங்கன்னு எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து ரூம் போட்டு படுங்க தூங்குங்க, இது ஒரு புறம் இருக்கட்டும். எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதை நீங்கள் துன்பமாக நினைக்காதீங்க. எல்லாமே உங்களுக்கு பாடம். வாழ்க்கை வந்து ஒரு பெரிய பாடம். அதில் அந்த கண்ணதாசன் பாட்டை முடிச்சிடுறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நாளையை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு. நாளைய பொழுதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இறைவனுக்கு கொடுத்துருங்க. இன்றைக்கி என்னென்ன சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமோ, இன்றைக்கி என்னென்ன மகிழ்ச்சியாக இறைவனை கொண்டாட முடியுமோ கொண்டாடுங்க. இந்த திருவாசக மாநாடு இதற்கு, மாணிக்க வாசகரை கொண்டாடுவதற்காக. அப்படி என்று சொல்லி ஐயாவுக்கு இந்த வாழ்த்து மடலை வழங்குகின்றோம். ஐயா நீங்கள் தான் படிச்சிருக்கீங்களா? நான் படிக்கிறீங்களா? ஐயா அவர்களை வணங்கிக் கொள்கின்றேன். அவருடைய மடாதிபதியின் போட்டதுனால அவருடைய திருவடியை வணங்கக்கூடாது. ஐயாவை வணங்கிக் கொள்கின்றேன். இது 10வது திருவாசக மாநாட்டினுடைய முக்கியமான ஒரு நிகழ்வாக சிவ கல்யாண காளீஸ்வரி சித்தர் பீட மடாலயம் நேதாஜி பத்திர அமைப்பகம் திருவெரும்பூர் சார்பாக 26/4/2028 ஞாயிற்றுக்கிழமை அன்று சிதம்பரம் கோவிலில் தருமபுரம் சைவ மடத்தில் நடைபெறுகின்ற 10வது திருவாசக மாநாட்டில் மேலூர் சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய முன்னிலையிலே திருவாசக முற்றூதல் 3000த்திற்கு மேற்பட்ட முற்றூதர்களை நடத்தி கொண்டும் இருக்கக்கூடிய சிவராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு திருவாசக செம்மல் என்றது ஒரு பட்டத்தை வழங்குகின்றோம். இப்படியெல்லாம் ஒரு பட்டத்தை எல்லாருக்கும் வழங்கணும். இது வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய 501வது பட்டயம். கைத்தட்டுங்க. இது ஒரு 500 பேர் கொடுத்துருக்கோம். ஐயா கொடுக்கறது இந்தமாரி சங்கு ஊதுனா சத்த நேரம் அந்த கண்ணை மூடி அந்த சங்கினுடைய ஒலியை கேட்கணும். கேட்டால் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். உயர் திரு ராஜலிங்கம் ஐயா அவர்களும் நேதாஜி தில்லை விநாயகம் அவர்களோடும் இணைந்து இந்த ஐயா எந்திரிச்சு மேலூர் எடுங்க.